ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்மக்கிட்ட இருக்கிற குக்கு தான் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாரு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்குறாரு. இவர் வந்து ராஜஸ்தானி குக்கு. இப்போ இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி, சில்லி பவுடர், தென் கரம் மசாலா, அதுக்கப்புறமா தனியா பவுடர், கொரியண்டர், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, கொஞ்சமாக தயிர், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா இது மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 4 வெங்காயத்தை வந்துட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரைஸுக்கு 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ரைஸுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் சேர்த்து பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 2 அளவு வெங்காயத்தை அது மாதிரி நீட்டாக கலந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சேர்த்துட்டு அது கூடவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் நல்லா கலந்துக்கோங்க. அவர் வந்து ஒரு டம்ளரில் ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தார். நீங்கள் பால் வேணும்னா கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை இந்த தக்காளி நல்லா வதங்கினதோ அதில் போட்டு நல்லா இது சிக்கன் வேகிற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து நல்லா ஒரு 2 கிலோ கிட்ட அரிசி வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் போட்டுட்டு ஆஃப் பாயில் வர அளவுக்கு எடுத்துடணும். அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இருந்த அடுப்பு கறி வந்து எரிய வச்சுருந்தார். இந்த அரிசிலேயே ஒரு அரை லெமன் ஜூஸ் ஊற்றிட்டார். சிக்கன் நல்லா கிரேவி வெந்துடுச்சு. இது மேலேயே கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட ரைஸ் வந்து வெந்துடுச்சு ஒரு சைடு. இது வந்து ஒரு நல்ல ஃபில்டர் பண்ணுற பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது மேலேயே அரிசி நான் வர்றதுக்குள்ளாரே போட்டுட்டாரு. ஸோ தான் போடும்போது ஷூட் பண்ண முடியல. ஸோ அந்த கிரேவி மேலேயே ஃபுல்லாக அரிசி போட்டிருக்காரு, ரைஸ் போட்டிருக்காரு. பாதி வெந்த ரைஸு, வேறு எதுவும் அப்படி லேயராக அந்த மாதிரிலாம் போடல. ஃபுல்லாக ரைஸ் போட்டுட்டு அது மேலே மறுபடியும் கொஞ்சமாக கீ சேர்த்து கலந்து வச்சுருக்கிற கலரை இந்த மாதிரி போடுறாரு. மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்மளுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன், கொரியண்டர், புதினாலாம் போடலாம். ஆனால் அவர் எதுவுமே போடலை. இப்போ வந்து நம்ம அந்த எரித்து வச்சுருக்கிற அந்த சார்கோல் இருக்கு இல்லையா, அடுப்பு கறி, அது மேலே ஃபாயில் வச்சு அது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக கீ போட்டு நல்லா ஃபாயில் கவர் வச்சு மூடிடுறாரு. மூடிட்டு எல்லா பக்கமும் வந்து காற்று போகாத அளவுக்கு அந்த லெட் வச்சு மூடிடுறாரு. அவ்வளோதான். அப்புறம் இதிலேருந்து கரெக்டாக 10 மினிட்ஸில் தம் வச்சு சாப்பாடு எடுத்துடணும். சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்கும்போதும் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நல்லா இது வந்து ஒரு 10லேருந்து 12 பேர்கிட்ட சாப்பிட்டோம். தேங்க்யூ.